இப்போ பார்க்க போகிற முடிச்சு எப்படின்னா, நம்ம ஒரு மரம் ஏற போகிறோம் இல்லை கீழேருந்து ஒரு பொருளை மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கயிறு இருக்குது. ஆனால் கீழிருந்தே நாட்டு போட்டு மேலே போய் மரத்தில் போய் டைட் ஆகணும், மேலே ஆள் இல்லாத பட்சத்துலையும். அப்போ இந்த முடிச்சு ரொம்ப தேவைப்படும். வந்து இந்த மாதிரி ரவுண்டாக முடிச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு, அதே லைனில் கீழே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை அடியில் விட்டு உள்ளே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதுக்கு அடியில் நம்ம ஒரு கேப் வருதில்ல, இதை எடுத்து இதுக்குள்ளே கொண்டு போயிட்டு இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு உருவாயிரும். அடுத்து என்ன செய்யணும்னா, நம்ம கீழே இருந்துக்கிட்டே மரத்துக்கு மேலே முடிச்சு போட போகிறோம். அப்போ இன்னொரு லைன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த கயிறை உள்ளே கொட்டணும். உள்ளே கொட்ட இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த நாட்டை வந்து மேலே கொண்டு போக போகிறோம். அப்போ இந்த சைடு ஆப்போசிட் இழுத்தோம்னா இந்த முடிச்சு மேலே போயிடும். மேலே போச்சுன்னா மேலேயே நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டாச்சு. நம்ம கீழேருந்து ஒரு பொருளை மேலே கொண்டு போகலாம், எல்லாம் மரம் ஏறிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஆள் இல்லை, இந்த முடிச்சை நம்ம அவுக்கணும்னு நினச்சாலுமே இது ஆப்போசிட் லைனில் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த முடிச்சு கீழே வந்துடும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இந்த முடிச்சை பயன்படுத்திக்கலாம்.